வீடியோ எடுக்கலாமா சார்? தாராளமாக இருக்கு. நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க யூடியூப்ல. இது நாசரேத் அருகே உள்ள பிடானேரி சிட்கோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கே இது வரைக்கும் இந்த இடத்துல போர்வெல்லே போடலை. ஸோ இயற்கையான தரையாக இருக்குது. உள்ளபடியான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே பக்கத்தில் எதுவும் போர் இல்லை, பைப்லைன் இல்லை, கிணறு இல்லை. ஸோ இந்த கருவிக்கு இருக்கிற நிலைமையை, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி உள்ளபடி படம் பிடிச்சி காட்டுற மாதிரி காட்டும். இந்த மாதிரி ஏரியாவில் சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. ஏன்னா அந்த கருவி சொல்கிற ரெக்கமெண்டேஷனை நம்ம அப்படியே பரிந்துரை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய கணக்கில்லாத போர்வெல் போட்டு, பைப்லைனுக்கு போட்டு, கிணறு போட்டு மூடியிருப்பீங்க, கல்வெட்டாங்குழி இருந்து மூடி இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த கருவி இல்லை, எந்த கருவியுமே சூட் ஆகாது. அப்படிப்பட்ட ஏரியாவுக்கு ஆய்வு பணிக்கு அழைக்க வேண்டாம். ஏன்னா அதில் சரியான ரிசல்ட் வராது, தவறான ரிப்போர்ட் கொடுக்கும். அதை நம்பி நம்ம பொருள் போட்டு ஏமாறக்கூடாது. ஏன்னா அது செயற்கையான ரிப்போர்ட்டா இயற்கையான ரிப்போர்ட்டானு யாரும் கண்டுணரவே முடியாது. அந்த பாறை அமைப்பை வச்சு ஓரளவுக்கு கணிக்கலாம், அவ்வளோதான். பல கணக்கில்லாத போர்வெல் போட்டு எப்படியாவது தண்ணி எடுக்கணும்னு மல்லு கட்டக்கூடாது பூமி கூட. ஏன்னா பூமிக்கு கீழே இருக்கிற நிலைமையை தான் நம்ம கண்டு உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பட்டு ஆகணும். உள்ளபடியான ரிசல்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஏரியாவில் தான் கிடைக்கும். நல்ல வெர்ஜின் லேண்டு, பூமியில் எந்த தொலையும் போடலை, பைப்லைன் எதுவுமே போடலை. அதில் ஒரு சம்புக்கு மட்டும் குழி தோண்டியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு வராது. அந்த குழியில் மழை பெஞ்ச தண்ணி தேங்கி நின்னால் மட்டும்தான் பாதிப்பு வரும். இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் வடமேற்கு தென்மேற்கு எனக்கு இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 400 அடி ஆழத்துக்கு. முதல் ஸ்கேனில் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு 60 அடிக்குள்ளே மட்டும் ஒரு ஈரப்பதம், அதுக்கு கீழே உள்ள தண்ணி இல்லாத கருங்கல் கடினப்பாறை. இது நாசரேத்து தேரி பகுதி. ஒரு வீடு, அந்த வீட்டு பகுதியில் வடகிழக்கு மூலையில் ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க. அதில் தண்ணி இல்லை. அந்த போர்வெல் வடகிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி அனுப்பிச்சு இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 400 அடி ஆழத்துக்கு. இது தென்மேற்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியும் அணைச்சி இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் வடகிழக்கு பகுதியில், அதாவது போர்வெலுக்கு ஒரு 4.5 மீட்ரு தெற்க தள்ளி ஒரு பாயிண்ட் அடையாளம் வருது. அது 80 மீட்டர் ஆழத்தில் ஒரு சுமாரான பிரேக்கு, ரொம்ப சுமாரான ஒரு பிரேக் காணப்படுது. அது 80 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 260 அடிக்குள்ள ஒரு கம்ப்ரஸர் போடக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு இடம் தேர்வாகிருக்கு. இது பிடானேரி முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 60 அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதுவும் 60 அடிக்குள்ளே ஈரம் சகதி அந்த மாதிரி. இது தேரி பகுதியில், நாசரேத் தேரி பகுதியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்குது 80 மீட்டர் ஆழத்தில். இது 2வது ஸ்கேனில் ஒன்றும் பாயிண்ட் அமையலை. முதல் ஸ்கேன், அதாவது பிடானேரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் முதல் ஸ்கேன் முதல் பாயிண்ட்டு, அதில் 60 அடிக்குள்ளே ஒரு ஈரம் சகதி அந்த மாதிரி வரும். தேரி பகுதியிலையும் முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு கம்ப்ரஸர் போடக்கூடிய வாய்ப்பு.